மாவட்ட செயலாளர் எஸ்டிமை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் மற்ற நிர்வாகிகள் அமைதிக்காரது மரியாதைக்குரிய விவசாய நன்றி இது போன்ற ஒரு வேட்பாளரை தேர்தல் ஒரு கழகத்திற்கு மிகவும் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு சரியாக நம்முடைய வெற்றி வேட்பாளர்களாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நேற்று இரவு சொல்லி இன்று கூட்டம் நிரம்பி வருகின்ற அளவுக்கு இந்த செய்தி அது ஒன்று கீழே இட நெருக்கடியை பொறுத்துங்க. இந்த செய்தி கூட்டம் முடிஞ்சு மாவட்ட கழகத்துடைய கூட்டம் நடக்க இருக்கிறது. குடியரசு நிர்வாகி கூட்டம் அது முடிஞ்சு இன்று மாலையே திருவள்ளூரில் நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய செய்தி கூட்டம் நடக்க இருக்கிறது. நாளை காலையில் திருப்பி திருச்சி நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் செய்தி கூட்டம் காலையில் நடக்க இருக்கிறது. நாளை மாலையே ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து வெற்றி வேட்பாளர் முதல் முறையாக ஓட்டு கேட்கிறாரு. முதல்ல திருச்சியில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய முதல் வேட்பாளர் அரசு பிரச்சாரம் நாளை மறுநாள் திருச்சி கிழக்கு செய்தி கூட்டம், நாளை மறுநாள் காலையில் திருச்சி கிழக்கு, நாளை மறுநாள் மாலை திருச்சி மேற்கு, அடுத்த நாள் காலையில் நம்முடைய கந்தரகோட்டை நம்ம வேட்பாளரால ஒரு அதனால தொடர்ந்து இருக்கிறோம். ஒரு மணி நேரம் கூட தாழ்ந்துதான் பேசிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஊர் வேட்பாளர் தயவுசெய்து கொஞ்ச நேரம் இட நெருக்கடி பேசிக்கிங்க. சார்பு மாலையை தருகின்ற தேவை ஓட்டு தான், சார்பு கிடையாது. அதனால அது மட்டும் மனசு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சார்பை போறதை விட என் பஞ்சாயத்துல நான் திமுக வேட்பாளரை விட திமுக தான் நிற்கிறேன். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில திருச்சி பாராளுமன்றத்தில் போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி மனதில் வைத்துக் கொண்டு நீங்க சார்பு போறதை விட என் பஞ்சாயத்துல நம்ம வேட்பாளர்கள் நான் ஓட்டு கூட வாங்கி தரேன் அப்படின்னு மனசு நினைங்க. அது போகணும் கேட்கணும். நீங்க 10 சார்பு போடுற மாதிரி அதற்கான சார்பிற்கும் மாலைக்கும் எதற்கான நேரமும் இது கிடையாது. அது மட்டும் நீங்க தயவுசெய்து புரிந்து நம்முடைய உணர்வுகளால் நாம் ஒன்றுபட்டு நம்ம வெற்றி பெறணும். பேச வரவங்க என்னுடைய பெயரை சொல்ல வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒன்றியத்தில் நான் எப்படி செயல்படுவேன், அனைவருக்கும் வணக்கம். என் ஒன்றியத்தில் நான் எப்படி ஓட்டு வாங்கி கொடுப்பேன், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கட்சி சார்பில் தேமுதிக சார் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எஸ்டிபிஐ சார்பில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. நேர காலம் குறைவு, சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அழுத்தமாக சொல்லுங்க. தயவுசெய்து பொறுமை இருக்கிறது. அடுத்து ஒன்றியத்தில் ராஜ்குமார் ஒரு படித்த நம்மோடு பழகிய பழகி கொண்டிருக்கக்கூடிய உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படிப்புமிக்க இளைஞரை புரட்சித் தலைவர் இந்தியாவுடைய நல்லாசியோடு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு, புரட்சியாருடைய வாழ்த்துக்களோடு, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய எல்லாருடைய மனத்தில் இருக்கிற டாக்டர் பிரேமலதா விஜயகாந்தனுடைய வாழ்த்துக்களோடு, எஸ்டிசிஐ கட்சியுடைய மாநில பொறுப்பாளர், அதை சிறந்த பேச்சாளர், வேட்பாளர் அன்பு சூழல் நெல்லை முபாரக் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, குடியரசுத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய வாழ்த்துக்களோடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறிப்பாக இந்த மாவட்டத்துடைய உணர்வுமிக்க தொண்டர் உங்களுடைய உணர்வின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி கருப்பை அவர்களுக்கு இரட்டை எண்ணிக்கை வாக்குறுதியை தந்து மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பதை கேட்டுவிட்டேன். மரியாதைக்குரிய என்னுடைய இளைய மன்னர் காட்சி தொண்டை மன்னர் அழகாக சொல்லுகிறேன். அழகாக அந்த கருத்து சொல்றதுக்கு முன்னாடி வேட்பாளராக களம் காண்பது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு
எப்படியெல்லாம் வாக்கு பெற்றுத் தருவோம் ஒன்றிய செயலாளர்கள் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் சொன்னாங்க. இதுபோல விசிஆர் ஒரு கருத்து சொன்னார், விஆர்எஸ் ஒரு கருத்து சொன்னார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் கருத்து சொன்னாங்க. அழகாக இளைய சொன்னார், பம்பரம் சுத்தப் போவதில்லை, பம்பரம் சுற்றப் போவதில்லை, புக்கள் இங்கே விசிறிக்கப் போவதில்லை, இரட்டை இலை சொன்னார். அதுதான் உண்மை. திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நன்மை மைந்தராக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடக்கூடிய இளம் வேட்பாளர் நேற்றே சொன்னோம், ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. நீங்க யாரு வேணாலும் டெஸ்ட் பண்ணணும், விட்டு பார்க்க தண்ணி மிதிப்பாங்க. இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க நினைக்க வேணாம், கண்டிப்பா மிதிப்பாரு, தலையை மிதிப்பாரு. அதனால அந்த அளவுக்கு ஆமா நீங்க உங்ககிட்ட வாழ வைச்சிருக்கீங்க, தலையை மிதிப்பாரு நிறைய. அந்த அளவுக்கு துடிப்பான வேட்பாளரை இன்றைக்கு இரட்டை சின்னத்தில் நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எடப்பாடியார் களமிருக்கிறார். மகத்தான வெற்றியை இரட்டை சின்னத்திலே நாம் பெறப்போவது உறுதி 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 என்று தெரிவித்துள்ளோம். நெருங்கின ஒரே பையன் பேசுவாரு, எவ்வளவு கூட்டத்தில் முடிச்சுவோம். எல்லாரும் மதிய எவ்வளவு இடைவேளைக்கு பிறகு மற்ற ஒன்றிய சாயந்தரம் கூட்டம் இருக்கு. சுமார் வாங்க இரண்டே செய் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளை கொஞ்சம் பிரிண்ட் வாங்க. Yeah.